Hello viewers, welcome to Super Prime. 7th sum பார்க்கலாம். Iron rods A, B, C, D, E and F are making a design in a bridge as shown in the figure ன்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, இது எல்லாமே வந்து iron rods A, B, C, D அப்படின்ட்டு F வரைக்கும் இதெல்லாம் வச்சு இந்த மாதிரி ஒரு டிசைன்ல வந்து ஒரு பிரிட்ஜை வந்து உருவாக்கியிருக்காங்களாம். இதில் பார்த்தீங்கன்னா ஏவும் பியும் பேரலல்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த ஏவும் இந்த பியும் பேரலல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா சியும் டியும் பேரலல்னு சொல்லியிருக்காங்க. இது சி, இது டி, இது ரெண்டும் பேரலல்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இயும் எஃப்பும் பேரலல்னு சொல்லிட்டாங்க. இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே கொடுத்துருக்காங்களே, இதுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள்ஸ்லாம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிக்கும் சிக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் கேட்டிருக்காங்க. இப்போ இது பாருங்கள், இது வந்து பி, இது வந்து சி. ஸோ இது வந்து பி, இது சின்னு சொல்லும் போது இதோடைய நேம் சின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சியை நான் இதோடைய சி வந்து இங்கே எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ எங்கே வேணால் எழுதிக்கலாம். ஸோ பிக்கும் சிக்கும் இருக்கிற ஆங்கிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ டேரெக்டாக பிக்கும் சிக்கும் இருக்கிற ஆங்கிள் 30 டிகிரின்னு அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ டேரெக்டாக 30 டிகிரினும் எழுதலாம். அதே மாதிரி இப்போ இதுவும் நமக்கு பிக்கும் சிக்கும் இருக்கிற ஆங்கிள் தான். வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதையும் நம்ம எடுத்து எழுதிக்கலாம் 30 டிகிரின்ட்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது பி, இது சின்னு சொல்லும்போது இதுவும் பிக்கும் சிக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் தான். ஆனால் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு எடுத்து ஸ்ட்ரெயிட் லைனில் வர ஆங்கிள் வந்து 180 டிகிரியாக இருக்கும். அப்போ இது 30னா 180லேருந்து 30 மைனஸ் பண்ணி இது 150 டிகிரின்னு சொல்லலாம். பிக்கும் சிக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள்னு சொல்லும்போது இது 150 கூட நம்ம சொல்லலாம். பட் நமக்கு பேக் ஆன்சரில் 30 டிகிரின்னு கொடுத்ததுனால நம்ம டேரெக்டாகவே இது பிக்கும் சிக்கும் நடுவில் 30 டிகிரி இருக்குன்னு எழுதிடலாம். ஏன்னா அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ எப்படி எழுதிக்கலாம்னா, ஆங்கிள் பிட்வீன் பி அண்ட் சி இஸ் 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. 30 டிகிரின்னு எழுதிக்கலாம். இப்போ செகண்ட் சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, டிக்கும் ஈக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், டிக்கும் ஈக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள்னா இந்த ஆங்கிள் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆங்கிள் நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா ஒரு பேரலலோகிராம். ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஈயும் எஃப்பும் வந்து பேரலல்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இந்த சியும் டியும் பேரலல்னு சொல்லிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக இது வந்து ஒரு பேரலலோகிராமாக தான் இருக்கும். இந்த பேரலலோகிராத்துக்கு மட்டும் நம்ம ஒரு நேம் கொடுத்துக்கலாம். இது வந்து ஏ, இது பி, இது சி, இது டின்னு நம்ம நேம் கொடுத்துக்கலாம். நமக்கு பேரலலோகிராத்தோடைய ப்ராப்பர்ட்டிஸ் தெரியும். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். அட்ஜசன்ட் ஆங்கிளை ஆட் பண்ணும்போது நமக்கு 180 டிகிரி வரும். இது நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி வரும். அப்படின்றத வச்சு தான் இப்போ ஆங்கிள் டியை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது டிக்கும் ஈக்கும் நடுவில் இருக்க ஆங்கிளை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஆங்கிள் சியையும் ஆங்கிள் டியையும் ஆட் பண்ணால் 180 டிகிரின்னு இங்கே எழுதிக்கலாம். ஆங்கிள் சி பிளஸ் ஆங்கிள் டி எவ்வளோ வரும்? 180 டிகிரி. இங்கே என்ன எழுதலாம்னா, சம் ஆஃப் அட்ஜசன்ட் angles of a parallelogram ABCD அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் சி வந்து நமக்கு தெரியும் 75 டிகிரின்னு. ஸோ இங்கே 75 டிகிரின்னு போட்டுக்கலாம். ப்ளஸ் ஆங்கிள் டி ஈக்குவல் டு 180 டிகிரி. நமக்கு ஆங்கிள் டி தான் வேணும். அப்போ 180 டிகிரி இந்த 75 இந்த சைடு வரும்போது மைனஸ் 75 டிகிரியாக வந்துடும். அப்போ ஆங்கிள் டி என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, 180ல் 75 மைனஸ் பண்ணால் நமக்கு 105 கிடைக்கும். ஏன்னா நீங்கள் இங்கே போட்டு பார்த்துக்கோங்க. ஸோ 0ல் 5 போகாது, இங்கேருந்து பாரோ பண்ணுவோம். 10ல் 5 போனால் 5, 7ல் 7 போனால் 0, அப்புறம் இங்கே 1. ஸோ 105 டிகிரின்னு கிடைக்குது. இப்போ நம்ம ஆங்கிள் டி அப்படின்ட்டு எழுதக்கூடாது. ஏன்னா ஆங்கிள் டி பார்த்தீங்கன்னா எதுக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள், டிக்கும் ஈக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள். ஸோ அப்படியே நம்ம இங்கே எழுதிக்கலாம் அவங்க கேட்ட மாதிரி. therefore ஆங்கிள் பிட்வீன் டி அண்ட் இ இஸ் 105 டிகிரி அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா, டி அண்ட் எஃப்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்க, டி இங்கே இருக்கு, எஃப் இங்கே இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஏ தான். ஸோ இந்த ஏபிசிடி அப்படின்ற பேரலலோகிராத்தில் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். ஸோ இங்கே 75 டிகிரினா இங்கேயும் 75 டிகிரியாக தான் இருக்கும். ஸோ ஆங்கிள் சி ஈக்குவல் டு ஆங்கிள் ஏ. பாருங்க, ஆங்கிள் சி ஈக்குவல் டு ஆங்கிள் ஏ எவ்வளோ இருக்கு? 75 டிகிரி. எப்படி சொல்லலாம்? Opposite angles are equal. Opposite angles are equal of parallelogram ABCD அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ ஆங்கிள் ஏனா என்ன அர்த்தம்? நமக்கு டிக்கும் எஃப்க்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் அப்படின்னு அர்த்தம். அப்போ therefore angle between D and
எஃப் இஸ் 75 டிகிரி அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபோர்த் பார்த்தீங்கன்னா நமக்கு சி அண்ட் எஃப் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, இது வந்து சி, இது வந்து எஃப். ஓகே, ஸோ சிக்கும் எஃப்க்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி தான். ஓகே, ஸோ இதுவும் அதே மாதிரி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ ஆங்கிள் டி வந்து ஆல்ரெடி 105 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ஆங்கிள் பியும் 105 தான் இருக்கும். ஸோ இங்கே என்ன எழுதலாம், ஆங்கிள் டி ஈக்குவல் டு ஆங்கிள் பி ஈக்குவல் டு 105 டிகிரி அப்படின்னு எழுதிக்கலாம். இதே ரீசன் தான் இங்கேயும் எழுத போகிறோம். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் ஆஃப் parallelogram ABCD அப்படின்னு எழுதிக்கலாம். சரி, இப்போ நம்ம சம் முடிச்சிட்டோம். இதை இன்னொரு விதமாகவும் போடலாம். இப்போ இங்கே பாருங்களேன், இப்போ ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் அப்படின்னும் சொல்லலாம். இப்போ இது ரெண்டுமே அட்ஜசன்ட் ஆங்கிள் தானே. அட்ஜசன்ட் ஆங்கிள் ஆட் பண்ணால் 180 டிகிரி அப்படின்னு எடுத்து இந்த ஆங்கிள் தெரியணும் போது இது 180லேருந்து மைனஸ் பண்ணி இந்த ஆங்கிளை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதை விட இது ஈஸி அப்படின்றதுனால நம்ம இப்படி போட்டுட்டோம். ஸோ எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.